சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மாலை 3:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே மீனாயனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். இது என்ன மீனாயனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய ஒரு 7ஆம் தேதி வாக்குல நம்ம இந்த ராசியினுடைய பெயரை வச்சு ஒரு அயனம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டே வருவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மாசத்துல பார்த்தோம்னா இது மாசி மாதம் அல்லவா, ஒரு கும்ப மாதம். ஆனா இந்த கும்ப மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய 7ஆம் தேதி அன்னைக்கு மீனாயனம் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கான்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா சாயன பஞ்சாங்க முறைப்படி இன்றைய தினமே அந்த மீன மாதம் என்பது பிறந்து விடுகிறது. அதாவது பங்குனி மாதம் என்பது பிறந்து விடுகிறது. இதை நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேலை ஜோதிடத்துல கூட பார்த்தோம்னா அப்படித்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. இன்றிலிருந்து அடுத்து ஒரு மாதத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே அந்த மீன ராசி பைசஸ் சொல்றால இந்த மீன ராசியில அந்த குழந்தைகள் பிறந்து இருப்பார்கள் மாதிரி அந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிலையும் வச்சிருப்பா. இதை நம்ம ஒவ்வொரு மாசமுமே பார்த்துட்டு தான் வரோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொன்னா சூரியனானவர் தன்னுடைய பயணத்தை, அதாவது மீனராசியை நோக்கிய பயணத்தை இன்றைய தினத்திலிருந்து துவக்கி விடுகிறார்ங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பற்றிய உண்மையை பின்னால் விரிவாக பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:33 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:12 சந்திர உதயம் என்பது காலை 7:39 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:58 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:32 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:50 முதல் 3:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:33 முதல் சரியாக 8 மணி வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:28 முதல் பகல் 10:55 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் என்று சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் இது பஞ்சாங்க தகவல் என்றும் சொல்லலாம். இப்ப இன்றைக்கு பார்த்தோம் அல்லவா, மீனாயனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா.
இது என்ன மீனாயனம் என்று பார்க்கும் பொழுது சாயன பஞ்சாங்க முறைப்படி இன்றே அந்த மீன மாதம் என்பது பிறந்து விடுகிறது, அதாவது பங்குனி மாதம் என்பது பிறந்து விடுகிறதுன்னு சொன்னோம். இந்த சாயன பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவா நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லுவா, ஜென்ரலா போய் சாயன பஞ்சாங்கம்னா என்னன்னு கேட்டு பாருங்களேன். இது வந்து நார்த் இந்தியால ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம், நம்ம சவுத் இந்தியால இதை ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார்கள். இவர்களுடைய புரிதல் அவ்வாறு இருக்கிறது, அது போல் அல்ல. ஏன்னா நார்த் இந்தியால இதை பற்றிய விழிப்புணர்வு என்பது இருக்கிறது. நார்த் இந்தியாலையும் இந்த பஞ்சாங்கத்தை, நம்ம ஃபாலோ பண்ற பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவா நிறைய பேர் இருக்கா. பெரும்பாலும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 90% ஃபாலோ பண்றது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பஞ்சாங்கம் தான். இதுல வந்து 2 வகையா வச்சிருப்போம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சிருப்போம். முக்கால்வாசி பேர் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா, இன்னும் ஒரு சில பேர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. ஆனால் இந்த சாயன பஞ்சாங்க முறைப்படி பார்த்தோம்னா இன்றைய தினமே அந்த மீன மாதம் என்பது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணிய கால தர்ப்பணத்தை செய்பவர்களும் இருக்கிறார்கள் வட இந்தியாவிலே. இது பற்றிய விழிப்புணர்வினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சார், ஏற்கனவே வாக்கியம்னு ஒரு கணக்கு, அது ஒரு குழப்பம், திருக்கணிதம்னு ஒரு கணக்கு, அது ஒரு குழப்பம், இது சரியா அது சரியா தெரியாதப்ப நீங்க 3ஆவதா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னா இது நான் குழப்புவது அல்ல. இது ஏற்கனவே நம்முடைய பாரம்பரியத்திலே அந்த காலத்திலேயே கண்டுபிடித்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் சாயன பஞ்சாங்க முறை என்பது. இது என்ன சாயனம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பூமியானது அதாவது ஒரு 23 டிகிரி சாஞ்சுதான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றா இல்லையா, அந்த சாய்வு கணக்கினை வைத்து இந்த பூமியினுடைய சுழற்சியானது, இந்த சுழற்சியில வந்து ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட 56 நொடிகள் என்பது தாமதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஒரு 56 நொடிகள் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லையா, 1 நிமிஷத்துல ஒரு டிஃபரன்ஸ் வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்ஸை ஏத்துண்டே அப்படியே வரும் பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நம்ம பஞ்சாங்க கணிதம்ங்கிறத பண்ணிட்டு வரோம். அத்தனை வருஷத்துல நம்ம கணக்கு பண்ணும் பொழுது இதுல வந்து இவ்வளவு நாள் முன்னாடியே அடுத்த மாசம் பிறந்துடுறதுங்கிற மாதிரி அவர்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். நம்ம பஞ்சாங்கம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த வாக்கிய பஞ்சாங்கமாகட்டும் அல்லது திருக்கணித பஞ்சாங்கமாகட்டும், இவை அனைத்துமே நிராயன முறை அப்படின்னு சொல்றார். இந்த நிராயன முறையிலே கரெக்ஷன் என்கிறதை போடுவது இல்லை. கரெக்ஷன் சொன்னா அந்த சுழற்சியில வந்து ஒரு 56 செகண்ட் டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொல்றா இல்லையா, அதை கணக்கிலே எடுத்துக் கொள்வதில்லை. திருக்கணிதம் சொன்னா அது திருத்தப்பட்ட கணிதம் என்று சொல்வதும் தவறு. திருக்கணிதம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? திருக் அப்படின்னு சொல்ற, திருக்குன்னா பார்வை, நேரடியாக பார்த்து கணிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த பார்வையின் மூலமாக ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்து இந்த கால்குலேஷன்ஸ் போடுறா இல்லையா, இதுதான் திருக்கணிதம்னு எடுத்துக்கலாம். வாக்கியம் என்பது ஏற்கனவே ரிஷிகள் எழுதி வைத்து போன அந்த வாக்கியத்தின் அடிப்படையிலே, அந்த வாக்கியம் ஃபார்முலாலாம் ஏற்கனவே எழுதியிருக்கா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் சாயன பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் சம்பந்தப்பட்டது. இன்றைய தேதியிலே இன்னைக்கு நம்ம சொல்லணும் சொன்னா, நம்ம ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு பஞ்சாங்கத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மொழிகளிலுமே வெளிவருகிறது. அதையும் நீங்க நல்லா கவனிக்கணும். அனைத்து மொழிகளிலுமே அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கம்ங்கிறது கிடைக்கும். உடனே கமெண்ட்ஸ்ல போடக்கூடாது, சார் எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க, நாங்க போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லைங்கிறதுனால நமக்கு பெரும்பாலும் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்பதுதான் அறிவியல் விஞ்ஞானிகளால் பின்பற்றப்பட்டு வருகிறது. நம்ம இன்னும் சொல்ல போனா இஸ்ரோ முதலான அந்த வானவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அவர்கள் அனைவருமே நம்முடைய ராஷ்டிரிய பஞ்சாங்கமான அந்த சாயன பஞ்சாங்கத்தை தான் அவர்கள் தான் கணக்கிட்டும் தருகிறார்கள். அது மாதிரி அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றளவும் ஆன்மீக ரீதியாகவும் இதை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஷார்ட் பீரியடுங்கிறது போராது, ரொம்ப பெரிய டைம் அப்படிங்கிறது வேணும். இது ரொம்ப பெரிய லெக்சரா பேசணும், ஒரு போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இது நல்லா புரியும். ஆனா ஓரளவுக்கு தியரிட்டிக்கலா சொல்றேன். அப்படி பார்த்தோம்னா இந்த இன்றைய தேதியிலே நமக்கு வந்து சூரியன் இன்றைக்கே வானவியல் அறிவியலை பொறுத்தவரை அவர் அந்த மீன ராசி மண்டலத்திற்குள் நுழைந்து விட்டார் என்பதுதான் நிஜம். ஆனால் இந்த உண்மையை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னா,
மேலை ஜோதிடம் என்பது, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி என்பது இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவங்க தசா புக்தி எல்லாம் வச்சு பலன்லாம் சொல்லவே மாட்டா. இந்த திசை, இந்த புக்தி, இந்த விம்சோத்தரி திசை, 120 திசை, 120 வருஷங்களை கணக்கு வச்சு இந்த திசையில இந்த புக்தி நடக்குதுங்கிற பலன்கள்லாம் அவர்களுக்கு கிடையாது. இந்த ராசியை சேர்ந்தவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்திலே பிறக்கக்கூடிய இன்றைய தினத்திலிருந்து அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே இது மீன ராசியை சேர்ந்தது. மார்ச் மாசம் 21ல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஏரிஸ் அப்படிங்கிற மேஷராசியை சேர்ந்ததுங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருப்பா. அப்படித்தான் நம்ம இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் ராசி வச்சு பலனை போட்டிருப்பா. ஆனால் அவ அனைத்துமே அந்த ஏரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரையும் கொடுத்திருக்க மாட்டா. எப்படி கொடுத்துருவா பார்த்தோம்னா ஃப்ரம் மார்ச் 21 டு ஏப்ரல் 20 பார்ன் பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கான பலன்களை சொல்லி இருப்பார்கள். இப்படி அவர்கள் ராசியை சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்து தீர்மானிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்திய ஜோதிடம், வேதாங்க ஜோதிடம் என்பது இது சந்திரனுடைய சுழற்சியை வைத்து, சந்திரனை மையப்படுத்தி, சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ராசியைத்தான் நம்முடைய ஜென்ம ராசியாக நாம் வைத்து கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆக சாயன பஞ்சாங்கம் என்பது அறிவியல் ரீதியாக அது அனுபவபூர்வமான உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த பஞ்சாங்கம் பற்றிய அறிவு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் இதை கையில எடுத்துக்கணும். நான் அதனால்தான் திரும்ப திரும்ப இளைஞர்களை குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலத்து இளைஞர்கள் சொல்றதை விட அடுத்த ஜெனரேஷன், இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற பசங்கள்லாம் இது பற்றிய அறிவுகளை தேடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பிலே இந்த வானவியலை, அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்பதை பிரதானமாக எடுத்து படிக்க வேண்டும். அஸ்ட்ரானமி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி என்பதை படிக்க வேண்டும். அந்த அஸ்ட்ரானமிக்கு அடிப்படையே இந்த சாயன பஞ்சாங்கம் தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.